செலினா கோமஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் சிங்கர். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட்டாவும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2013லயே வந்து லூப்பஸ் அப்படிங்கிற ஒரு நோயால அவதிப்படுறாங்க அப்படிங்கறத டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. 2017லயே அவங்களுக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அளவுக்கு வந்து சிவியர் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம லூப்பஸ் அப்படிங்கிற ஒரு நோய் என்ன அப்படிங்கிறதும், அது மெயினா வந்து ஏன் பெண்களை வந்து தாக்குது அப்படிங்கிறதையும், அது பிரெக்னென்ட் ஆக முடியுமா லூப்பஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரும், தென் எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐ அம் டாக்டர் சத்யா ஹியர். ஃபர்ஸ்ட் வந்து லூப்பஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ இதை பத்தி நம்ம வந்து தெரியணும் அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னா என்னன்றதை பத்தி ஃபர்ஸ்ட் லைட்டா பார்க்கலாம். ஒண்ணு வந்துட்டு என்னன்னா, நம்மளோட பாடியில வந்துட்டு இம்யூனிட்டி வந்து நேச்சுரலாவே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஏதாவது வைரஸோ இல்ல பாக்டீரியாவோ ஏதாவது ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதோட வந்து போட்டி போட்டு அதை கொன்னுடும். ஸோ இதுதான் இம்யூனிட்டியோட வேலை. பட் ஆட்டோ இம்யூன்ல என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பாடி வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஓன் ஹெல்தி செல்ஸையே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய வந்து உறுப்புகள் வந்து செயலிழந்து போறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாயிடும். ஸோ இந்த உள்ள சிம்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, மெயினா வந்து ரேஷஸ், அதாவது தடிப்பு மாதிரி வருது. மாலா ரேஷ்னு சொல்லுவோம். முகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல நம்மளோட கண்ண பகுதியில இருந்து நோஸ் வர வந்து இன்வால்வ் ஆகி வந்து ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல ரேஷ் வந்து வரும். அதுதான் மெயினா வந்து லூப்பஸோட ஒரு அறிகுறியா இருக்கும். அது தவிர வந்து நம்ம வெளியே வந்து நம்ம சன்ல போனோம் அப்படின்னா அது எக்ஸ்போஸ் ஆகிற ஏரியா எல்லாத்துலயுமே வந்து ரேஷஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லூப்பஸ்லயே நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து சிஸ்டமிக் லூப்பஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு வகையான லூப்பஸ் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா, ரொம்ப சோர்வா இருப்பாங்க. மூட்டு வலி அப்படிங்கறத வந்து ஒரு கம்ப்ளைண்டா இருக்கும். எல்லா ஜாயிண்ட்லயும் வந்து வலி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து வீக்கமே இருக்காது, ஆர்த்ரால்ஜியான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிட்னி வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கு, அதே மாதிரி வந்து ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ கிட்னி அஃபெக்ட் ஆகும்போது வந்து ஒரு டார்க் யூரின் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து தெரியும். ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து செஸ்ட் பெயின், பால்பிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து ஒவ்வொரு உறுப்பையுமே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி. ஸோ சில பேர் ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வந்து அது வேரி ஆகும். என்னென்ன உறுப்புகள் பாதிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் அவங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து டயக்னோசிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம டாக்டர்கிட்ட கரெக்டா சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அது தவிர உங்களுக்கு வந்துட்டு வேரியஸ் டெஸ்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. லைக் வந்து ANE ஆன்டிபாடிஸ், அதே மாதிரி பயோப்சி, அதாவது சத டெஸ்ட் எடுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேட்டரி டயக்னோசிஸா வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் டயக்னோசிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறது வந்து சுலபமாயிடும். ஸோ இதை இக்னோர் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆர்கன்ஸ் பாதிச்சிருச்சு அப்படின்னா அது உயிருக்கே ஆபத்தா முடியும். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன் இது வந்து பெண்களை வந்து அதிகமா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, பொதுவா வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ பொறுத்தவரை வந்து ஜீன்ல வந்து இருந்தாலுமே அது வந்து வெளியே தெரியுது இல்ல வந்து அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிகர்ஸ் உண்டு. ஸோ நிறைய வந்து ட்ரிகர்ஸ் இருக்கு ஆட்டோ இம்யூனிட்டிக்கு வந்து. இதுல வந்து பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது ஒரு ட்ரிகரா இருக்கலாம் அப்படின்னு சில ஸ்டடீஸ்ல வந்து சொல்றாங்க. லூப்பஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பிரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ மைல்ட் டு மாடரேட் கேசஸ் வந்து பிரெக்னன்சி வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த அளவுக்கு சிவியரா வராது. ஸோ ரொம்ப சிவியரா இல்ல வந்து ஸ்டீராய்ட்ல இருக்காங்க, இல்ல வந்து டயபெட்டிக்கா இருக்காங்க, அதர் கோமார்பிடிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கைனகாலஜிஸ்டோட கன்சல்ட் பண்ணி அவங்களோட பிசிஷியனோட சேர்த்து வந்து ப்ரிகாஷனோட வந்து பிரெக்னன்சிக்கு உள்ள மெஷர்ஸை வந்து அவங்க எடுத்துக்கலாம். லூப்பஸோட அறிகுறிகள் வந்து நம்மளோட தோல்ல, அதே மாதிரி நம்மளோட வாயில வந்து முக்கியமா தெரியும். தோல்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ரேஷஸ் வரும். வாயில வந்து ஆறாத புண்கள் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய் மற்றும் மூக்குல வந்துட்டு ரொம்ப நாளா வந்து ஆறாம புண்ணு இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் எல்லாமே வந்து ட்ரிகர்ஸ்னாலதான் வந்து ஆரம்பமாகும். சில முக்காவாசி இது வந்து ட்ரிகர்ஸ் வந்து அதுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ட்ரிகர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வெயில்ல போறது, அதே மாதிரி சில மருந்துகளை வந்து எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எபிலெப்சிக்கு ஒரு மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது சில பேருக்கு வந்து அவங்களோட ஆட்டோ இம்யூனிட்டி கண்டிஷனை வந்துட்டு ட்ரிகர் பண்றதுக்குள்ளதா இருக்கலாம். அது சில இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அதனால கூட வந்து அவங்களுக்கு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்து ஆக்ரிவேட் ஆகலாம். மெயினா வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்னால வந்து எல்லா பிரச்சனையுமே வரும். அதுல வந்து முக்கியமான பிரச்சனை நம்ம ஆட்டோ இம்யூனிட்டியும்.
சோ சில பேருக்கு ஜீன்ல இருக்கும், பட் இந்த ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் எதுவுமே அவங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசீஸோ எந்த ஒரு சிம்டமோ வந்து தெரியாது. பட் இந்த ட்ரிகர் ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அவங்களை வந்து ட்ரிகர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகி அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒவ்வொரு சிம்டமா வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. லைக் அதிகமா வந்து வெயில்ல போகாம, அதே மாதிரி வீட்டுல யாருக்காவது வந்து இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறது, இல்ல இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மெயினான பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் வந்து டயக்னோஸ் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து இது ஒரு கியூர் பண்ண முடியாது பட் கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆன்சைட்டி வந்து வர ஆரம்பிச்சிருது. ஏன் எனக்கு மட்டும் இந்த நோய் வந்து வந்திருக்குங்கிற மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்டயே கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி எல்லாம் தடுக்கும் போது நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே தெரியும். ஸோ கூட கூட நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வந்து அதிகமா தான் ஆகுமே ஒழிய குறையாது. பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கு வந்து இதுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ பிசிக்கல் கண்டிஷனுக்கு வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றது மைல்டா, அதே மாதிரி வந்து மென்டல் கண்டிஷனுக்கு வந்து ஒரு மெடிடேஷன் பண்றது, பாசிட்டிவா நம்மளே வந்து திங்க் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுனா நம்ம வந்து டிசீஸை வந்து கண்ட்ரோல்குள்ள வைக்கலாம். ட்ரீட்மெண்ட் பார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இருக்கு. லைக் நம்ம ஸ்டீராய்டு மெடிகேஷன்ஸ், அதே மாதிரி ஆன்டி மலேரியல்ஸ், தென் இம்யூனோ சப்ரசன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தரோட டிசீஸ் கண்டிஷனை பொறுத்து வேரி ஆகும். என்னென்ன மருந்து வந்து கொடுக்கணும் அப்படிங்கறத பர்சனலா உங்களுக்கு வந்து டயக்னோஸ் பண்ணி உங்களோட கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்து வந்து உங்களோட பிசிஷியன் வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மெடிகேஷன் எடுத்துக்கிறதோட நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம, ரொம்ப வந்து பதட்டப்படாம இத வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லது.